Hi friends, welcome to my YouTube channel உரிமை குரல். இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா யூனிக் எக்ஸ்போர்ட் பத்தி நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு ஆல்ரெடி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நான் எந்த குரூப்லயும் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு கிளியரா நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நம்மளை விட மாட்டான்றாங்க. வழக்கறிஞர் கிருஷ்ணா அவங்க வந்து கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. சார் நான் இந்த மாதிரி கம்பைன்ட் ஆக்ஷன் கமிட்டி ஒன்று உருவாக்க போகிறேன், நீங்களும் சங்கம் வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே வாங்க, ஆனால் நீங்கள் எந்த வேலையும் பண்ண வேணாம், நீங்கள் ஒரு ஓரமாக இருந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க உங்களோட சஜஷனை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப முடியாதுன்னு அதுக்கப்புறம் தனிப்பட்ட மகளிர் அணியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கால் பண்ணி பேசினாங்க. நம்ம எக்ஸர்வீஸ் மேன் என் யூனிட் சம்மந்தப்பட்ட ஆட்களும் கால் பண்ணி பேசினாங்க. இவங்க எல்லாரும் கேட்டதுக்கு என்னங்க சரிங்க சார் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் உள்ளே வந்தேன். வழக்கறிஞர் அவங்க கிருஷ்ணா அவங்க லீகல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே என்னை ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணிவிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 3-4 மெசேஜ் போட்டு நான் விட்டுட்டேன். நான் எதுவுமே சொல்லலை, அமைதியாக தான் இருந்தேன். இதுக்கு நடுவில் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிற ஆடியோ மெசேஜ் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட என்ன இப்போ நான் யூடியூப் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் நான் குரூப்பில் அதுக்கப்புறம் என்னென்ன ஆடியோ மெசேஜ் வந்து எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் லீடர்ஸ் தனியாக பேசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆடியோ மெசேஜ் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியா? இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாணிக்க சார் வேலைக்கு போனாலும் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே தெரியும் சார். நான் அன்றைக்கே சொன்னேன், எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள் சொல்ல மாட்டேன்றேன். ஆனால் எல்லாத்தையும் நான் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேங்கிறது இன்னும் புரியாமல் இருக்காங்க. சரியா? யார் எங்கே ட்விஸ்ட் வைக்கிறா, யாரை தூண்டி விடுறா, யாரை தூண்டி விட்டு யாரை வச்சு பேச வைக்கிறா. சரியா? இது எல்லாமே எனக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு தெரியாதா என்ன? சரியா? ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அவர் டைரெக்டாக பேச மாட்டார். அவர் டைரக்டாக இப்போ ஒரு லேடியை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னா யாரோட லேடியோ அவங்க பேச மாட்டாங்க, அவங்க இன்னொருத்தரை வச்சு பேச வைப்பாங்க. இந்த மாதிரி நிறையா சார். நான் வந்து யாரை பற்றியும் காயப்படுத்த விரும்பலை, யாரையும் எது பண்ண விரும்பலை. என்னைய தேவையில்லாமல் காயப்படுத்தி பேசுகிறாங்க. நான் எந்த வேலையும் பண்ணாமல் நான் ஒரு ஓரமாக தான் இருந்தேன். சரியா? மக்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். இவங்க எல்லாத்தையும் மறைக்கிறாங்க, எல்லாத்தையும் டீலிங் பண்ணுறாங்க. சீக்ரெட் டீலிங், அதுக்கு நான் பேர் வச்சு நான் போட்டிருப்பேன். அந்த சீக்ரெட் டீலிங் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி யோசித்து பாருங்கள், நான் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, என் அண்ணன் தம்பி என்ன பண்ணுவாங்க, என் மாமியார் என்ன பண்ணுவாங்க, என்னை எப்படியாவது வெளியே எடுக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னா வெளியே எடுக்கிறதுக்கு யார்கிட்ட பேசுவாங்க? யார் புகார் கொடுத்தாங்களோ இல்லை யார் அந்த இனிமேல் புகார் கொடுக்க இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? சார் எப்படியாவது வெளியே விடுங்க சார், பணத்தை வாங்கி தரேன், எப்படியாவது பண்ணுங்க சார், நம்புங்க சார் அப்படின்னு பேசுவாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இட் இஸ் நேச்சுரல். சரியா? இதை நம்ம குறை சொல்லவே முடியாது. இப்போ என்ன கேள்வினா, இவ்வளோ நாள் அவர் வெளியே தானே இருந்தார், வெளியே இருந்தவர்கிட்ட நீங்கள் ஏன் போய் பேசலை? இப்போ வாய்கிலேயே மக்கனையாக பேசுகிறாங்கல்ல, இவங்க ஏன் போய் பேசலை? வெளியே இருக்கும் போகும்போது அவங்க பேசவே இல்லை. ஆனால் அவங்க வந்து இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறது சரியா தப்பா நீங்கள் யோசித்துக்கோங்க. அவர் வெளியே இருக்கும்போது யாருமே போய் பார்க்க விடலைங்கிறதான் உண்மை. சரியா? சரி, இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கம்பைன்ட் ஆக்ஷன் டீம் அந்த மாதிரி நம்ம உருவாக்கி அது மூலமாக போய் பேசுவோம். இப்போ நான் போய் பேச போகிறது இல்லை. நான் சத்தியமாக கிரிமினல்ஸ் கிட்டலாம் போய் பேசவே மாட்டேன். சரி? அக்யூஸ்ட் கிட்டலாம் நான் பேசவும் மாட்டேன், தேவையும் கிடையாது. நான் இதில் பணமும் போடல. ஆனால் ஒரு அட்வைசராக ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்கு மக்களுக்கு பணம் வந்து சேரட்டும் அப்படிங்கிறதால என்னைய அவர் கூப்பிட்டாரு. அவர் எதை நினச்சி கூப்பிட்டாரோ என்ன நினச்சி கூப்பிட்டாரோ எனக்கு தெரியாது. நான் வந்தது அவருக்காக கிடையாது, மக்களுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். நான் என்ன விஷயம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் சரி எது தப்பது என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லிடுவேன். இதை தான் நான் சொன்னேன், ஓப்பனாக தான் சொன்னேன். சரியா? என்னைய வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டே ஒரு டீம் பேசியிருக்காங்க. அந்த தகவல் நம்மளுக்கு வந்துருச்சு. யார் யார் கான்ஃபரன்ஸ் எடுத்து பேசினாங்க, யார் யார் என்ன பண்ணாங்க, இவனை திரும்ப உள்ள விட்டீங்கன்னா ஆபத்து, இவனை எப்படியாவது வெளியே அனுப்புங்க, எதையாவது சொல்லி வெளியே அனுப்புங்க, அவன் தான் முன்கோபி, அவனை பற்றி ஏதாவது பேசுங்க வெளியே போயிடுவான் அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரு பி பிளான்டுன்னுவாங்க, எல்லாமே அது பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சரி, என்னவும் பண்ணிட்டு போகிறாங்க. மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், நம்பாதீங்க. காவல்துறையிட்ட போய் புகார் கொடுங்க. உங்களை வந்து இப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும், 50 வருஷம் ஆகும், பணம் கிடைக்காது, பணம் வராது அப்படின்னு. பணம் வராதுன்னா இவங்க ஏன் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? இவங்க ஏன் அடுத்தடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க? இப்போ நான் அந்த இமேஜ் போடுவேன், நீங்கள் பாருங்கள்.
யாருமே இதை வந்து உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ், இந்த கம்பெனி யாரோடது பேர் இருக்குது, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா, இது என்ன கம்பெனி, எங்கே ஓனர் இருக்காங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, என்ன ரன் ஆகிட்டு இருக்கு, எத்தனை மாதம் அவங்க ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா பிஸ்னஸ் ரன் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். இதோட ஓனர் யார், இன்னொரு யார் ஓனரு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் என் வாயால் எதுவுமே சொல்ல மாட்டேன். இது வெப்சைட்டில் இருக்குது, ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, நீங்கள் அடிச்சுக்கோங்க, நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல கம்பெனிகள், ஒரு கம்பெனி கிடையாது, பல கம்பெனி பல பேரில் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா, நீங்கள் என்ன முட்டாளாக இருந்தீங்கன்னா முட்டாளாவே இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி எடுத்து கொண்டு வந்து உண்மையை சொல்கிறேன். நான் உண்மையை சொல்கிறது ரொம்ப பேருக்கு வயிறு எரியுது. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் உண்மையை வந்து சொன்னேன்னா ரொம்ப பேருக்கு வயிறு எரியுது. இவர் என்ன தேவையில்லாமல் பண்ணுறாரு. இப்போ உங்கள் ஒரே கேள்வி என்னன்னா, இவர் பணமே போடலை, மூணாவது மனுஷன். எத்தனாவது மனுஷன்? மூணாவது மனுஷன். யார் யாரெல்லாம் ஆடியோ பேசுனாங்க நீங்கள் குரூப்பில் இருக்கு பார்த்துக்கோங்க. நான் மூணாவது மனுஷன் தான். நான் முதல்ல இருந்தானே சொல்கிறேன், நான் மூணாவது மனுஷன் தான் சொல்கிறேன். இந்த மூணாவது மனுஷன் தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதுக்காக நான் ஏதாவது கூலி வாங்கினேன்னா, நான் ஏதாவது பணம் வாங்கினேன்னா, இல்லை நான் ஏதாவது டீலிங் பண்ணேன்னா? ஆனால் நரம்பு இல்லாத நாக்கு. நான் தமிழிலே பார்த்துருப்பீங்க, அன்னைக்கு கடவுளாக தெரிஞ்ச மாணிக்கம் இன்னைக்கு களவாணியாக தெரிகிறேன். ஏன்னா என்னால் தான் பணம் வராமல் போகுது அப்படின்றாங்க. சரியா, ரொம்ப நல்லா இருக்குது. அன்றைக்கி வந்து குழந்தைக்கு உடம்பு முடியல சொல்லும் போகும்போது, செய்யும் போகும்போது, அன்றைக்கெலாம் நான் வந்து கடவுளாக தெரிஞ்சேன். ஆடியோ மெசேஜ் எல்லாமே குரூப்பில் இருக்குது. மாணிக்க சார் நம்மளுக்கு காக்க வந்த கடவுள் சொன்ன ஆடியோலாம் இருக்குது, நிறைய இருக்குது, என்கிட்டையும் இருக்குது. சரியா, நான் யாரும் மனசையும் காயப்படுத்த விரும்பலை. ஆனால் இவங்க எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ என்னை அவ்வளோ காயப்படுத்தியிருக்காங்க. நான் எதுவும் பேரை எடுத்து பேச வேணாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரையும். சரியா, பை நேம் ஆடியோ என்கிட்ட இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும். சரியா, நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன சீக்ரெட் டீலிங் போட சொன்னீங்க. சரியா, சார் அவரை பற்றி பேசாதீங்க சார், சார் இவரை பற்றி பேசாதீங்க சார், சார் சார் அவரை பற்றி பேசுங்க சார், அவரை பண்ணுங்க சார், அவன் ஃப்ராடு சார், என்னென்ன சொன்னீங்க, மறந்துட்டீங்களா எல்லாத்தையும்? இப்போ தான் அதே தான் எனக்கு எதிராக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது எனக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை. சரியா, ஏன்னா எதை வச்சு நீங்கள் குத்துனீங்களோ அது எனக்கு குத்துதுங்கிற எனக்கு தெரியும். சரியா, எனக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, நான் அதெல்லாம் நிறையா பார்த்துட்டேன். மக்களுக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்பாதே, யாரையுமே நம்பாதீங்க. நீங்கள் போய் புகாரை கொடுங்க. அதே மாதிரி வழக்கறிஞர் கிருஷ்ணா தான் வழக்கறிஞராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்றைக்குமே சொல்லலை. உங்கள் ரிலேஷன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, அந்த லாயர்கிட்ட இந்த கேஸை கொடுங்க, அவர் நடத்தட்டும் உங்கள் கேஸை. லீகலாக என்ன ப்ரொசீடிங் இருக்கோ பண்ணுங்கள். பல்வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், புகார் கொடுக்க சொல்லுங்கள். சட்டப்பூர்வமாக இவங்களை லாக் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்படியே போய் கோர்ட் ப்ரொசீஜர் பண்ணி அப்படியே துபாய்க்கு பறந்து போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் நினைக்காதீங்க. அப்போலாம் முடியவே முடியாது. சரியா, ஜட்ஜு ஒன்றும் யாரையும் விடுற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இங்கே இவங்க கம்பெனிக்கு மேலே கம்பெனி நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க. சரியா, இப்போ அந்த கம்பெனி நடத்துகிறாங்கல்ல, அதுலேருந்து லாபம்னு ஒன்று வரும்ல. சரி, அந்த கம்பெனி இவங்களோட கம்பெனினா விற்று கொடுக்க வேண்டியதானே, இல்லை அந்த கம்பெனியை ஃபேக்ட்ரியில் அடமானம் வைக்க வேண்டியதானே, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி மக்களுக்கு ஒரு பேமெண்ட், சிங்கிள் பேமெண்ட் பண்ண சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே நம்புவாங்க. நானே சொல்கிறேன், ஒரு பேமெண்ட் பண்ண சொல்லுங்கள், பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் லீடர்ஸ் எல்லாரும் ஒன்று சேருங்க, மனு எழுதி கொடுங்க, கேஸை வாபஸ் வாங்குங்க, இல்லை அவர் ஃபாரின் போகிறதுக்கு வந்து எழுதி கொடுங்க, நோ அப்ஜெக்ஷன் கொடுங்க. சரியா, பணத்தை ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் ஒரு சில பிளான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ரொம்ப இல்லை, ஒரு 25-30 பேர் சேர்ந்த ஒரு குழு. அதை லீடர்ஸ்னு சொல்லலாம், முன்னாடி வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லலாம், யாருன்னா சொல்லலாம். ஏன்னா நான் அவங்க கூட தானே இருந்தேன், எனக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். சரியா, நேரடியாக யாரும் வந்து பேச மாட்டாங்க. நான் யாராவது ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் போட்டால் இன்னொருத்தர் கால் பண்ணி ஹலோ அவர் உன்னை பற்றி பேசியிருக்காரு, நான் பேச முடியாது, நீ பேசு கத்து, நானும் வர பின்னாடி சப்போர்ட்டுக்கு. இதெல்லாம் நிறையா என்கிட்டயும் நடந்திருக்கு. சரியா, யாருக்கும் தெரியாமலாம் இல்லை, எல்லாமே பொய், பித்தலாட்டம், ஃப்ராடுக. கம்பெனிக்கு மேலே கம்பெனி நடத்துகிறாங்க எல்லாருமே. சரியா, அது ஃப்ராங்க்லினாவும் இருக்கட்டும், முத்துச்செல்வமாக இருக்கட்டும், நவீனாவும் இருக்கட்டும், நவீன் உங்கள் ஒய்ஃபாகவும் இருக்கட்டும், எல்லாருமேலேயும் கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் நீங்கள் புரியாமல் இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க சார். சிம்பிள் லாஜிக் சார். நவீன் வந்து ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ்லாம் முடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இது முடியல. அவருக்கு நினச்சி பார்க்க முடியாத பணம் உள்ளே வந்துருச்சு. இதுக்கு காரணம் யார்? முத்துச்செல்வம் அண்ட் ஃப்ராங்க்லின் அண்ட் டீம், இவங்க தான். இப்போ யூனிக் எக்ஸ்போர்ட்னு ஒரு வெப்சைட்டு, ஃபியூச்சர் 369 வெப்சைட், இந்த 2 வெப்சைட் தனித்தனியாக ஆரம்பிக்கப்பட்டதான காரணம் நீங்கள் தேடினீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு.
அவர் சின்னதா 1 லட்ச ரூபா பிளான்ல தான் ஆரம்பிச்சாரு. அப்ப ஆரம்பிக்கும் போதே அவர் 5 லட்ச ரூபா பிளான் 25 லட்ச ரூபா பிளான் கொண்டு வந்திருக்கலாம்ல, கொண்டு வரல. ஏன்னா இவங்க அவரை மண்டையை கழுவி இந்த பிளான்ல போட விட்டாங்க. எஃப்ஏபி, எஃப்என்பி, ராயல்டி இதில் போட விட்டாங்க. இந்த போட விட்டதுக்கு பின்னாடி அவங்களோட பணம் சம்பாதிக்கிற நோக்கமும் இந்த பணத்தை 1க்கு 10 மடங்கு ஆக்கணுங்கிற ஆசையும் இதை போட வச்சு அவரை பலிகடாவாக்கி, அதுக்கப்புறம் இதை அவர் சொன்ன மாதிரி ராங்கான யூடிஆர் நம்பர்லாம் கொடுத்து ஒரே பேரில் ஒரே ஐடியில் 4 பேர் போட விட்டு இவங்க பணத்தையே இவங்க திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வேற ஒருத்தர் பேரில் போட வச்சு, சரியா, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இல்லைன்னா சொல்லவே இல்லை. அவர் சொல்றது உண்மை, நடந்திருக்கு. ஆனால் இந்த கணக்கு வழக்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போகும்போது யாருமே அதுக்கு ஒத்து வர மாட்டேன்றாங்க. சரியா, ஏன் கணக்கு வழக்கு பார்க்குறேன்னு சொல்லி வராங்க, ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே டன்ன்றாங்க. சரி, அந்த கணக்கு வழக்கு வெளியிடுங்கன்னு சொன்னால் வெளியிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் பை நேம் சொல்லிடுவேன் எல்லாமே. சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ மக்கள் முன்னாடி வெளிப்படைத்தன்மையோட உண்மையோட முன்னாடி கொண்டு வந்து வைங்க. அது யாராகவும் இருக்கட்டும், XYZ யாராகவும் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, ஒன்று தான். நீங்கள் எதுனாலும் பண்ணுங்க. காம்ப்ரமைஸ் பேசுகிறீங்களா பேசுங்க, கேஸை வாபஸ் வாங்கணுமா பண்ணுங்க. என்ன அவர் சொல்கிறாரு, என்ன டீலிங் போடுறீங்க, இதோட வெளிப்படைத்தன்மை வித் வீடியோ ப்ரூஃபோட போடுங்கன்னு தான் சொல்கிறேன். இன்னமும் இதில் மறைக்கிறாங்க. அப்படி எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஐயா பணம் எங்கே இருக்குன்னு சொல்லாத, நீ என்ன பேசுகிறங்கிறத வீடியோ எவிடன்ஸ் கொடு. பணம் எங்கே இருக்குன்னு ஒழிச்சு வச்சே இரு, அதே அமைக்கியே இருங்க. நீங்கள் பேசுறதையாவது வீடியோ எடுத்து போடுங்கன்னா மீட்டிங் போட்டதையே வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. சரியா, இவங்க தனியாக வாட்ஸ்அப் குரூப் 10 வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ண சொல்றது, எனக்கு சப்போர்ட் அது இருக்கட்டும்னு சொல்றது. சரியா, எல்லாத்தையும் பண்ண சொல்றது தான். சரியா, எல்லாமே பொய், பித்தலாட்டம், ஃப்ராடுக. சரியா, நான் பணம் போடாததால சொல்றேன், நான் அவங்க கூட பழகினதால சொல்றேன். சரியா, உண்மைங்கிறது ஒரு துளி கிடையாது. நம்ம கிட்ட சொல்றது இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. சரியா, பச்சைவந்தி மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறுகிறார்கள். சரியா, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. இப்போ கூட இது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என் பேரை எடுத்து இவரால் தான் பணம் வராது அப்படின்னு சொன்னதுக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் கிடையாது. சரியா, அதுக்கு டேரெக்டாக என்கிட்ட கால் பண்ணி பேசியிருக்கலாம், பேச மாட்டாங்க. ஏன்னா நான் கேட்குற கேள்வி பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா காரில் கூட்டி சுற்றும் போது அவரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கணும்னு தெரில. சரியா, அந்த இடத்துல அவளை செருப்பை கழட்டி 4 இருக்கணும், இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர் ஏதாவது பணம் தாரேன், ஏதாவது செய்கிறேன், கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, நான் இப்போ என்கிட்ட நவீன் பேசுகிறாரு, டேரெக்டாக பேசுகிறாரு, நான் என்ன கேட்பேன், சார் என்ன சார் ஏதாவது பண்ணுங்க சார், ஏதாவது செய்யுங்க சார் அப்படின்னு கேட்பனா இல்லையா? நான் பணம் போடலை, எனக்கு அந்த அவசியம் கிடையாது. ஆனால் பணம் போட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துட்டாருன்னா அவர் என்ன சொன்னாலும் கேட்கணுன்றாங்க. இப்போ இதில் ரொம்ப பேர், நான் ஒரு 5-6 பேருக்கு நான் வந்து பணம் வாங்கி கொடுத்தேன், நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாங்கி கொடுத்தேன். இப்போ மேலிடத்துல இருந்து உத்தரவு என்ன வருது தெரியுமா, நவீனை பற்றி பேசக்கூடாது, அருண்ராஜை பற்றி பேசக்கூடாது, யாரை பற்றினாலும் பேசுங்க, இவங்க 2 பேரும் கடவுள் அப்படின்றாங்க. இது எந்த வகையில் நியாயம்? எந்த வகையில் யூடியூப் வீடியோ போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, குரூப்பை லாக் பண்ணி வைக்க சொன்னாங்க, யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னாங்க, பேசுனா கவுண்டர் கொடுன்னாங்க. எல்லாம் பண்ணேன் நான். சரியா, எல்லாமே நான் பண்ணாமலாம் இல்லை, எல்லாமே பண்ணேன். மக்களுக்கு எங்கிட்டாவது ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் வந்துடாதா, ஏதாவது நல்லது நடந்துடாதா, ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா? சரியா, பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப நம்புகிறாங்களே, ஒவ்வொரு நிமிஷமும் நான் கால் பண்ணி கேட்பேன். நான் தொந்தரவு பண்ணுறதே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்காமல் இருக்குது. சரியா, நான் ஒருத்தன் உள்ளே வந்தது பிடிக்காமல் இருக்குது. சரியா, அது தெரிஞ்சு என்னைய சாய்ஸ் பண்ணாங்களா, தெரியாமல் சாய்ஸ் பண்ணாங்களான்னு தெரில. இவன் போட்டு கொடசலை கொடுக்குறான்டா, இவன் டார்ச்சரு அப்படின்றாங்க. ரொம்ப பேர் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, எனக்கு தெரியும். அந்த ஆடியோ மெசேஜ் எல்லாம் எனக்கு வந்துருச்சு, நான் கேட்டேன். நான் யாரை மலை போல நம்பணும் அவங்களே சொல்கிறாங்க. சரியா, பரவாயில்ல, தப்பே கிடையாது. நான் டார்ச்சராகவே இருந்துட்டு போகிறேன். மக்களுக்கு உண்மையை எடுத்துகிட்டு வந்து யூனிக் எக்ஸ்போர்ட்டில் சொல்லணும்னு நினச்சதுக்கு நிறையா எனக்கு பட்டம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒன்று மட்டும் சொல்கிறேன், உண்மையாக இல்லை நேர்மையாக இல்லைனா மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்துப்பான். சரியா, நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன்னா எனக்கு தெரியும். நீங்கள் இருக்கீங்களான்னு ஒரு தடவை உங்கள் கண்ணாடியை பார்த்துக்கோங்க, யாரெல்லாம் முன்னாடி நிற்கிறீங்களோ. சரியா, என்னன்னா உண்மையாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி எனக்கு மட்டும் செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. சரியா, எனக்கு மட்டும். சரியா, மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நாசமாக போய் தொலைகிட்டோம் அப்படின்றாங்க. சரியா, என் கூட இருக்கவங்களே எத்தனை பேர் சொல்கிறாங்க. சரியா, அதனால குறை சொல்லக்கூடாது. யார் எப்படி போனால் உனக்கு என்னடா இருக்குது, நீ நம்ம பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிடுவோண்டா அப்படின்றாங்க. சரியா, எல்லாமே இருக்குது சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய், பித்தலாட்டம். ஏன்னா பணங்கன்னா பணமும் வாய திறக்கும். எனக்கு அது தேவை கிடையாது, எனக்கு அந்த டீலிங்கும் பண்ண அவசியம் கிடையாதுங்கிறதால என்னை எப்படி இவங்க கவுண்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னோட எமோஷனை தூண்டி விட்டு, என்னோட இதை தூண்டி விட்டு என்னை கோவப்படுத்துகிறாங்க, படுத்திட்டு போகிறாங்க. சரியா,
நான் குரூப்பில் தான் இருந்து பேசணும்னு அவசியம் இல்லை. பை நேம் ஒவ்வொருத்தர் பேசின ஆடியோ என்கிட்ட இருக்குது. என்னென்ன பேசியிருக்காங்க, எத்தனை நிமிஷம் பேசியிருக்காங்க, எத்தனை வாய்ஸ் ரெக்கார்ட், சாட் ரெக்கார்ட் எல்லாமே என்கிட்ட பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன். சரியா? நீங்கள் உண்மையான முன்னாடி நின்று போராடுறீங்களா, போராடுங்க. ஆனால் முன்னாடி நிற்கிறது ஒருத்தர், பின்னாடி இருந்து தூண்டி விடுறது இன்னொருத்தர். சரியா? இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பொய், பித்தலாட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர்ட்டில் போய் கேஸை போடுங்க, நல்ல ஒரு வழக்கறிஞரை வைங்க. நான் வழக்கறிஞர் கிருஷ்ணாவை தான் பாருங்கன்னு சொல்லவே மாட்டேன். சரியா? எந்த வழக்கறிஞரான வச்சுக்கோங்க, கேஸை கொடுங்க, கேஸை நடத்துங்க, லீகல் சப்போர்ட் கேளுங்க, உண்மையான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து வைங்க, கவுண்டர் கேளுங்க. சரியா? இவ்வளோ போய் பேசுகிறாங்களே, பணம் எங்கேயா வச்சுருக்கோன்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்யூஷன் ஆயிருமே. ஏன் அதை சொல்ல மாட்டேன்றாங்க? சரியா? பணமே இல்லாத இடத்துக்கு ஏன் போகணும்? வேறு 50 லட்ச ரூபா கொடுத்தா கேஸ்லேருந்து வெளியே வந்தெல்லாம் வரமாட்டேன்றாங்க. ஏன்னா ஒருத்தர் கொடுத்தா அடுத்தடுத்து வருவாங்க, அதனால் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்த செக்குக்கே உங்களால் பணம் கொடுக்க முடியல. சரியா? ஒரு குழந்தை இறந்து போச்சு, அதுக்கு பணம் கொடுக்க முடியல. அப்புறம் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அப்போ அவங்க எதுக்காக அந்த பணம் சேர்த்து வச்சுருக்காங்களோ அந்த பணத்தை இவங்க அடையக்கூடாது. சரியா? அதனால் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ ஈரோடு EOW எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற வேலையில் நீங்கள் ஈடுபடுங்க. வெளியே வந்தால் யார் முன்னாடி பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட கேரண்டி கேளுங்க. சரியா? வித் வீடியோ ப்ரூஃப் கேரண்டி. வீடியோ ப்ரூஃப் கேரண்டி வேணும். அவர் நம்ம தரலன்னா நான் தரேன்னு சொல்லுங்க, முன்னாடி நிற்க சொல்லுங்க. இல்லை காவல்துறையிட்ட ஒப்படைச்சிட்டு ஆதாரத்தை ஒப்படைச்சிட்டு அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி விட்டுருங்க. பொது வழியில் ஆதாரத்தை வெளியிட்டுருங்க. ஏன் மறைச்சு வைக்கிறீங்க? நான் போடுறேன், ரப்பர் ஃபேக்டரி யார் பேரில் இருக்குது, என்ன பேரில் இருக்குன்னு பாருங்க. சரியா? இந்த ஃபேக்டரியோட முதலாளி யார், எப்போ வாங்கினாங்க, உள்ள இருக்க எக்யூப்மெண்ட்டோட விலை என்ன, யார் டிரான்சாக்ஷன் பண்ணா, யார் ஐடியிலேருந்து வெளியே போச்சு, எடுங்க சார். ஏன் சார் எடுக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணகிரியில் 2 ஃபேக்டரி ரன் ஆகிட்டு இருக்கு. பெங்களூரில் பெரிய பெரிய வீடுகள், அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சுருக்காங்க. சீக்கிரமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் வெளியே விட மாட்டேன்னா சொல்லலை. எல்லாருமே தெரியும். சரியா? யாருக்கும் தெரியாமலாம் இல்லை, என்கிட்டையும் இருக்குது ஆதாரங்கள்லாம், என்கிட்ட இல்லாமலாம் இல்லை. அதை எங்கே கொடுக்கணுமோ நான் கொடுத்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். சரியா? எங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, எல்லாருக்கூடையும் நாங்களும் பேசிகிட்டு தான் இருக்கோம். உண்மையை சொல்லுங்கள், நேர்மையாக இருங்க, பொய் சொல்லாதீங்க. மக்கள் முன்னாடி பொய் சொல்லி ஏமாத்துறீங்க. முகம் ஒன்று, பின்னாடி நடக்கிற டீலிங் ஒன்று. சரியா? இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு யூனிக் எக்ஸ்போர்ட்டில். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு லீடரோட கணக்கு வழக்கு உங்களால் பார்க்க முடியல. இவ்வளோ வாய் பேசுறீங்கல்ல, 60 லீடரை எவனாவது ஒருத்த கணக்கு வழக்கை யாராவது பார்த்து முழுசாக வெளியிட முடிஞ்சுதா? ஏன்னா வெளியிட மாட்டாங்க. ஏன்னா தப்பு நவீன்கிட்டையும் இருக்குது, லீடர்ஸ்கிட்டையும் இருக்குது. யார் இதில் உண்மையை சொல்ல வந்தாலும் இன்னொருத்தவங்க அமுக்குறாங்க, இன்னொருத்தவங்க சொல்ல விட மாட்டேன்றாங்க. சரியா? இது எல்லார்கிட்டையும் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா நம்புங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார் உங்களுக்கு உண்மையை எடுத்துகிட்டு சொல்கிறா. சரியா? இப்போ இந்த ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த அட்ரஸ் போங்க, EOW கூட்டிகிட்டு போங்க. எப்போ வாங்கினது இந்த ஃபேக்ட்ரி, என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்க, எந்த டயத்தில் இது டிரான்சாக்ஷன் பண்ணாங்க, யார் பேரில் மாறி இருக்கு. சரியா? எப்படி மாறிடுச்சு, பணம் யார் கொடுத்தா, எவ்வளோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, இது மட்டுமா, இன்னும் என்னென்ன இருக்குது. சரியா? அதில் லேண்ட் யார் பேரில் இருக்குது, பில்டிங் யார் பேரில் இருக்குது, எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. நான் தான் சொல்லிட்டேனே, ஆதாரத்தோட கொடுக்குறேன், போய் கேளுங்க. இப்போ ஒருத்தருக்கு 5 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும், போய் வாங்கிக்கோங்க. அங்கே போய் EOW இருக்க SP சார் இருக்காரு, DSP இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு போய் என்கொயரி பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அடுத்தடுத்து வரும். இன்னும் இவங்களோட எவிடன்ஸ் ஃபுல்லாக நான் எடுத்து போடுறேன். ஏன்னா நான் சும்மா இருந்தவனை என்னை சீண்டி விட்டாங்க. நான் பேசாமல் என் வேலையை பார்த்துட்டு போகலான்னு தான் இருந்தேன், விட மாட்டேன்றாங்க. இப்போ என்னால் பணம் வராதுன்னா நான் காவல்துறைக்கு என்ன உதவி பண்ணணுமோ டேரெக்டாக நான் DSP கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் நான் பேசிடுறேனே. சரியா? நாங்கள் பேசி எங்ககிட்ட இருக்க ஆதாரத்தை நான் கொடுத்துட்றேன், அவங்க பார்த்துக்கட்டும். சரியா? தேங்க்யூ வெரி மச்.